திவ்யா, நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே வந்து நிறைய பீரியட் இருந்தாலும் லாஸ்ட் 8th பீரியட் வரும்போது வந்து ஒரு கோகரிக்குலர் கிளாஸ் இருக்கும். பாடுறவங்க பாடலாம், ஆடுறவங்க ஆடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து யோகா கிளாஸும் வந்து கம்பல்சரியா மாத்திட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலராடோல இருக்க தாரா குப்பர் அப்படின்ற ஒருத்தவங்க தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லலாம் யோகா கிளாஸஸ் கம்பல்சரியா மாற்றணும், அப்படி மேண்டேட்டரியா நம்ம கொண்டு வந்தால் தான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் வந்து யோகா வந்து பயிற்சி ஆகும். அண்ட் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணதான் அவங்களோட பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும், நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்களாம். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002ல். ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அங்கே தான் ஃபர்ஸ்ட் போய் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் சாண்ட் பண்ணுறதுலாம் ஓம் அந்த மாதிரி இருக்கு, ஸோ அது ஹிந்துசம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல இது வந்து ரிலீஜியஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவலான விஷயம், ஹெல்தியான விஷயம்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டாங்களாம். சூப்பரா சொன்னீங்க. ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா யோகா பீரியட் அப்படின்னு ஒரு அந்த எல்லா பீரியடும் போர் அடிச்சு கடைசியா ஒரு பீரியட் வந்து ஜாலியா கொண்டு போறது வந்து சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகையில இருக்கிற மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காரு நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து தாது அடர்த்தி ஆகிறது. தாதுனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அணுக்கள் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அவங்களுக்கு அணுக்களே இல்லை. இன்றைக்கி வந்து போய் பார்க்குறாங்க, மருத்துவமனையில் போய் எல்லா இது பரிசோதனை பரிசோதிக்கும்போது அணுக்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்களே இல்லைன்னா அப்போ கரு உற்பத்தி ஆகவே ஆகாது. அணுக்கள் இருந்தால் தான் வந்து கரு உற்பத்தி ஆகும். அணுக்கள் வந்து இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய தாது வந்து அடர்த்தி கம்மியாக இருக்குது, அடர்த்தியே இல்லை, வெறும் நீராக போய்கிட்டு இருக்குது, அந்த சிறுநீர் மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு உயிரணுக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு நமக்கு வந்து கேட்குறாங்க. அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை சரி செய்யணும் அப்படின்னா உணவு பழக்கங்கள் மாற்றணும். முதல்ல நல்ல பால் சாப்பிட்ணும், நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்ணும் அதிக அளவுக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க தினந்தோறும் நெய் ஒரு 50 கிராம் நெய் சாப்பிட்ணும். 50 கிராம் நெய்யில் இவ்வளோ பனை வெல்லத்தை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து தாது குறையவே குறையாது. அது நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கணும். இன்றைக்கி கிடைக்கிற நெய்யெல்லாம் நெய் கிடையாது. இதை சாப்பிட்டிங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் சேரும், தேவையான கொழுப்புகள் சேராது. தேவையான கொழுப்புகள் இருந்தால் தான் அணுக்கள் உற்பத்தி ஆகும். அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் அந்த தாதை கட்டிப்படுத்துறதுக்கு ஆனை நெறிஞ்சின்னு சொல்லுவோம். ஆனை நெறிஞ்சில் வந்து இதில் வந்து நெறிஞ்சி முள் மாதிரியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த முள். இது வந்து பாதை ஓரத்தில் கிடைக்கும், நிறைய இடத்துல வெளி இடங்களில் கிடைக்கும். இது வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க, இயற்கையாக வளரக்கூடியது. இந்த ஆனை நெறிஞ்சின்னு சொல்லுவோம், இந்த பெரிய முள் இது. இந்த ஆனை நெறிஞ்சி இலையை நம்ம பயன்படுத்தணும். சாதாரணமாக இலைகளை வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லணும்னா இந்த ஆனை நெறிஞ்சியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனை நெறிஞ்சி வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த உடலில் உள்ள நீர் வந்து தண்ணித்தன்மையாக இருக்குது, சிறுநீரில் வந்து தண்ணித்தன்மையாக போகுதுன்னா அதை கட்டித்தன்மை ஆக்கிறதுக்கு ஆனை நெறிஞ்சி கண்டிப்பாக பயன்படும். ஆனை நெறிஞ்சியோடு சேர்த்து நம்ம வந்து அக்ரூட்டை வந்து இப்போ பருப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பருப்பாக எடுத்துருக்கோம். இது வந்து 4ல் ஒரு பங்கு இதை தான் நம்ம பயன்படுத்தணும். அதிக அளவு பயன்படுத்தினா அதிக அளவு வந்து உடல் வந்து சூட்டை கிளப்பி விட்டுரும். சூட்டை கிளப்பி விட்டு இரவு நேரத்தில் அதிகமாக வந்து தாதுக்கள் வெளியாயிரும். தாதுக்கள் வெளியாயிருச்சுன்னா வந்து வீணாக போயிடும். அதனால் அளவோடு சேர்க்கணும். இந்த அக்ரூட்டை அளவோடு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த ஒரே ஒரு துண்டு சாப்பிட்டாலே நீங்கள் 5 முட்டை சாப்பிட்டதுக்கு சமம். 5 நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டதுக்கு சமம். சாதாரண முட்டை கிடையாது, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டதுக்கு சமம்னா அது வந்து அந்த அளவு வீரியம் உள்ளது நாட்டுக்கோழி முட்டை. அதோடு சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது அதிக அளவு சத்தை கொடுக்கக்கூடியது, அதிக அளவு எண்ணங்களை வந்து நல்ல நிலை கொண்டு வரும். நம்ம உடலில் உள்ள சத்துக்கள் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு முந்திரி பருப்பை கொண்டு வரும். அதோட பாதாம் பருப்பை சேர்க்கும்போது இதனுடைய எண்ணெய் சத்தம், பால் சத்தம், இதனுடைய சத்தம் சேர்ந்து தாதுக்களை கட்டிப்படுத்தும். தாதுக்கள் கட்டி ஆகும்போது தான் உடலில் வந்து நல்ல பலம் இருக்கும். தாதுக்கள் கட்டி இல்லைன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பே குறைஞ்சி போகும். அப்போ கருத்தரிக்கும் வாய்ப்பு வேணும்னா தாதுக்கள் கெட்டி ஆகணும். தாதுக்கள் கெட்டி ஆனால் தான் ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து வீரியமாக வெளியே வர்றதுக்காக வேண்டி தான் தேன் சேர்க்குறோம். தேன் சேர்க்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். தேனில் எவ்வளவு மருத்துவம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 1 லிட்டரு தேனுக்கு 1 லட்சம் பூவிலேருந்து அந்த மகரந்த தேனையும் கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ வந்து தேன் நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அதில் என்னென்ன மருத்துவம் இருக்குது நமக்கு தெரியாது. ஏன்னா அது எந்தெந்த பூவிலேருந்து கொண்டு வந்துச்சு. சின்ன பூ தும்பப்பூவிலேருந்து கொண்டு வரோம், உங்களுக்கு ஆலமரத்துலேருந்து கொண்டு வரோம், அரச மரத்துலேருந்து கொண்டு வரோம், உங்களுக்கு அத்தியில் கூட எது எதில் இருக்குதுன்னே தெரியாது.
நாயுருவியில் இருக்கிற சிறு இதுலேருந்து கூட எடுக்கும் அந்த தேனி. தேனி வந்து எல்லா பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கும். ஒவ்வொரு மருத்துவ குணமும் நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அத்தனையும் போய் நம்ம தேனில் கலக்கிறோம். அத்தனையும் தேனில் கலக்கும்போது நிறைய நன்மைகள் செய்யும். இதெல்லாம் சேர்க்கும்போது தாது கெட்டி ஆகிறதுக்கு ஆன மருத்துவத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு 200 மில்லி தண்ணியை வந்து இதில் சேர்க்குறோம். இதில் வந்து ஒரே ஒரு அக்ரூட்டு விதையிலேருந்து எடுக்கப்பட்ட பருப்பு, இது அக்ரூட்டு பருப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து இதை எடுத்துக்கிடுவோம். பாதாம் பருப்பு ஒரு 4 எடுத்துக்கிடுவோம். முந்திரி பருப்பு எல்லாம் வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் அக்ரூட்டு மட்டும் ரொம்ப குறைவாக இருக்கணும். இது அப்படியே வச்சுக்கிறேன்னா இந்த ஆனை நெருஞ்சியை வந்து மொத்தம் சேர்த்து இந்த தண்ணியில் நம்ம கலக்கணும். ஏன்னு கேட்டால் ஆனை நெருஞ்சி இலையில் நிறைய வந்து நன்மைகள் செய்யக்கூடிய மறைமுகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் தண்ணியில் கொண்டு வரணும். இப்போ சாதாரணமாக தண்ணி எடுத்தோம்னா தண்ணி ஒழுகும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி முழுவதும் ஜெல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா அப்படியே ஜெல் மாதிரி அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கிற அந்த தாது வந்து தண்ணியாக இருக்கிறத கட்டியாக்கும். இது போகும்பொழுது கட்டியாகும். எல்லா உள்ளே இருக்கிறது கட்டியாக வச்சிடும். இது இதில் சிறு சிறு இலைகள் இருக்குது. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது இலை இருந்தால் ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். என்றைக்கும் வந்து இந்த கடிகாரம் எப்படி சுற்றுதோ அது பிரகாரம் சுற்றினோம்னா எல்லா மருந்துக்கும் வீரியம் அதிகம். அப்போது அதனால் அவன் என்ன செய்வாங்க, சாதாரணமாக கலக்கும்போது 108 முறை சுற்றுவாங்க. இது வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கழுவோ நம்ம அதை சுற்றுறோமோ அவ்வளோ கழுவோ வந்து மருந்து வீரியம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து கல்லில் போட்டு அரைப்பாங்க. இதோட நம்ம தேன் சேர்க்குறோம். இதை வந்து பவுலில் ஊற்றிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே குழக்கணும் ஓடி போச்சு. இதை வந்து ஒருத்தர் அப்படியே சாப்பிட்ணும். இதில் ஒரு 10 கிராம் அளவு பாதாம் பருப்பு சேர்ந்துருக்கு, 10 கிராம் அளவு முந்திரி பருப்பு சேர்ந்துருக்கு,
ஒரு 2 கிராம் அளவுக்கு தான் அக்ரூட் சேர்ந்துருக்கு, அதிகம் கிடையாது. அக்ரூட்டு 2 கிராம் அளவு சேர்ந்துருக்கு. இதை வந்து நல்லா வந்து ஆன நெருஞ்சின்னு சொல்கிற பெருநெருஞ்சின்னு சொல்லுவோம். ஆன நெருஞ்சி இலையை வந்து 200 மில்லி தண்ணியில் நல்லா வந்து ஒரு 108 முறை அப்படியே சுற்றிருக்கோம். சுற்றும் பொழுது அதனுடைய எல்லா ரசமும் இதில் இறங்கி கட்டி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உள் உறுப்புகளில் இருக்கிற அந்த நீர்த்து போயிருக்கிற அந்த தாதுக்கள் முழுவதும் இதே மாதிரி கட்டி ஆகிடும். சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த பருப்புகளை சேர்த்துருக்கோம். இதையெல்லாம் சேர்ந்து அணுக்களை உண்டு பண்ணும். அணுக்கள் உண்டு இல்லை, அணுக்கள் இல்லை, அணுக்களை உண்டு பண்ணும். இந்த அணுக்களை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம தேனையும் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து மருந்தாக வச்சுருக்கோம். இதை நம்ம குடித்தோம்னா வாயில் வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கடக்குன்னு ஓடிடும். நீங்கள் குடிக்க வேணாம், முதல்ல வாயில் உறிஞ்சினாலே எல்லாமே உள்ளே ஓடிடும். பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் அல்னா வராது, அப்படியே எல்லாமே ஓடிடும். ஏன் அந்த அளவுக்கு இது வந்து அந்த கட்டித்தன்மை இருக்குது. அப்போது உள்ளே போகும்பொழுது நம்ம உடலில் இருக்கிற அந்த நீர் சத்துக்களை முழுவதும் எடுத்து நீரை முழுவதும் கெட்டியாக்கிறோம். நீரை முழுவதும் கட்டியாக்கும்போது தாதுக்கள் வந்து அடர்த்தி கூடிரும். இதை தினந்தோறும் குடிக்கணும். 1 நாள் 2 நாளெல்லாம் இது சரிப்படாது. குறைஞ்சது 48 நாள் குடிக்கணும். உடல் சூட்டை அப்படியே தணிச்சிரும். உடல் எப்படியாப்பட்ட சூடு உடம்பாக இருந்தாலும் உடல் சூட்டை தணிக்கும், நல்ல பலசாலி ஆக்கிறோம். சத்து இல்லாதவங்கள நல்ல திடகாத்தியமான சத்தாக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க உடம்பு சத்து கூடணும். இதை சாப்பிட்டா கண்டிப்பாக பலம் கூடிரும், சத்து கூடிரும். உடற்பயிற்சி செய்கிறவங்க இதை தினந்தோறும் குடிச்சிட்டு உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சதைப்பிடிப்பு ஏறும், நல்ல ஒரு துடிப்பாக இருப்பாங்க. அந்த அனல் இருக்காது, உடலில் வந்து அனல் இருக்காது. இது பெண்கள் சாப்பிட்டா வெட்டையை வந்து கட்டுப்படுத்தும், ஆண்கள் சாப்பிட்டா அதிக அளவு பலசாலி ஆக்கும், நிறைய நன்மைகள் தரக்கூடியது. இதை வந்து சாப்பிட தாதுக்கள் அடர்த்தி கூடி நல்ல நிலைக்கு வரும், கரு உற்பத்தி ஆகிற தன்மையை கொண்டு வரும். இந்த மருந்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.